அடுத்தது சொல்றார், வைத்த விடத்து இருந்தேனோ பரதரை போலே. வைத்த விடத்தில் இருந்தேனோ பரதரை போலே. இப்போ ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். நம்ம ஆத்துல குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தையினுடைய தோழர்கள் எல்லாம் வீட்டுக்கு அழைப்பது ஒரு வழக்கம். அதுகளுக்கெல்லாம் கிஃப்டை வாங்கிட்டு, ஏன்னா அதெல்லாம் சும்மா இவ்வளோ பேர் ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர நடை போட்டு அந்த குழந்தைகள் வரும்போது நம்ம மாத்துக்கு வரும்போது ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா? அதில் வெளியிலேயே கடை வச்சிருக்கா பாருங்க, மம்மி டேடி. இல்லை, மம்மி டேடிலேருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஏதாவது இது ஒன்று வாங்கி கொடுக்கணும். அப்போ அந்த ஆற்றுக்குள்ளே குழந்தை வரும். நம்ம ஒரு 10 சேர் போட்டு வச்சுருக்கோம். வாடா இங்கே ஆகாஷ், இங்கே வந்து உட்காரு. நீங்கள் சொல்கிற இடத்துல சத்தியமாக அது உட்காராது. நீங்கள் நல்லா பாருங்க, இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு சேர் கொடுத்துட்டேன்னா அது என்னவோ அதுக்கு சந்தேகம் நம்ம மேலே. இதுக்கு இந்த சேரில் உட்கார சொல்கிறார் அவர், நான் பக்கத்து சேரில் தான் உட்காருவேன்னு அது உட்காரு. சின்ன குழந்தை 4 வயசு இருக்கும், அதுக்கே ஒரு எண்ணம் இவர் சொல்லுவதை கேட்கக்கூடாது. அப்படின்னா ஒரு 30 வயசுல இருக்கக்கூடியவர் இன்னொருத்தர் சொல்றது கேட்டுருவாரா? இப்ப பரதன் போய் சொல்றான், அண்ணா நீ இல்லாத அயோத்தியாவில் நான் இருக்க மாட்டேன். எனக்கு எதுக்கு இந்த வேண்டாத அபவாதம்? தேசிகன் எடுக்கிறார் பாதுகா சகஸ்ரத்துல, எனக்கு எதுக்கு இந்த வேண்டாத அபவாதம்? நாளைக்கு ஊர் மக்கள் சொல்லுவா, இந்த பரதன் திருட்டுத்தனமா அவ அம்மா கிட்ட கேட்டு வரம் வாங்கிண்டவன், அண்ணா எப்ப போவான்னு காத்துட்டு இருந்தா அயோத்தியா சாம்ராஜ்யத்தை தான் அலங்கரிக்க. எனக்கு இந்த அபவாதம் வேண்டாம், நீ அயோத்தியாவுக்கு திரும்பு, தைரியமா சொல்றான். அப்ப ராமர் சொல்லிட்டார், 14 வருஷம் என்னால திரும்ப முடியாது. நான் ஊர் தெரிய உலகம் தெரிய என் தந்தை, நான் மிக மதிக்கக்கூடிய என் தந்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், 14 வருஷம் நான் காட்டில் இருப்பேன். 14 வருஷம் முடிச்சுட்டு வரேன். இவன் அடமா இருக்கான், நீ வரணும். இவர் வரமாட்டேங்கிற அடத்துல இருக்க. ரிஷிகள் பார்த்தா இப்படியே சண்டை போயிட்டு இருந்தான்னு எப்படி முடியும்? சதா அன்ணம் இமம் ராமம் வயம் இச்சாமஹே பிதுஹு அன்ருத்வச்ச கைகேயஹ ஸ்வர்க்கம் தசரதோ கதஹ. அப்போ அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம் ஒரு பக்கம் நிறைவேறணும். பரதாழ்வான் அண்ணா இல்லாத ராஜ்யத்துல இருக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப என்ன பண்றது? எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் பாருங்க. உலகம் மதிக்கக்கூடிய மிகச் சிறப்பாக செல்வம் படைத்த அயோத்தியா ராஜ்யத்தை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தி உயிர் இழந்து விட்டார். அவருடைய சொத்து ராமருக்கு போயிருக்கணும். ராமர் அப்பாவுடைய வாக்க நிறைவேற்றணும்னு காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போறவரை ஜாகிரதையா பார்த்துக்கணும்னு லக்ஷ்மணர் கிளம்பிட்டார். சரி, இவன் அத்தனை பேரும் போனோடனே நான் பரதன் இடத்துல இருந்தேன்னா உடனே ராமருக்கு மெசேஜ், ஐ வில் மிஸ் யூ அண்ணா, டேக் கேர், ஆஃப்டர் 14 years லெட்ஸ் மீட், லெட்ஸ் ஸ்டே இன் டச், கீப் யுவர் மொபைல் டேட்டா ஆன் அப்படின்னு அனுப்பிச்சுட்டு ஏதாவது ஒன்று வச்சு நான் ராஜாவாக இருப்பேன். நான் சிம்பிள், எங்கள் அம்மா எனக்காக தானே கஷ்டப்பட்டு ராஜ்யத்தை வாங்கினேன். இவர் ஓன்னு அழுதுன்னு அண்ணா இல்லாத ராஜ்யத்தில் நான் இருக்கமாவும் அழுதுட்டார். ரிஷிகள் பார்த்தா இது எப்போ முடியும்? அப்போதுதான் நீங்கள் பாதுகா தேவின்னு ஒரு தேவி வரா. அவ என்ன சொல்றா, யாரும் அலங்கரிக்காத ராஜ்யத்தை கஷ்டமான இந்த அவசரத்தில் என் தொண்டர்கள் கேட்டபடியால் நான் இந்த பட்டத்துக்கு வரேன் அப்படின்னு பாதுகாதேவி வரா. அந்த பாதுகாதேவி ரக்ஷணம் பண்ணி கொடுத்தா. அப்போ சொல்றார் வார்த்தை, அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. அப்பிராப்தஸ்ய பிராப்தின்னு சொல்லக்கூடிய யோகமும், கிடைக்காதது கிட்டினால் இருக்கக்கூடிய யோகமும், கிட்டியது தங்க வேண்டும் என்பதனால் இருக்கக்கூடிய க்ஷேமமும் விளங்குவதற்காக பாதுகாதேவி சரின்னா. அந்த பரதாழ்வான் ராமர் சொல்றார், இதை பாரு, 14 வருஷம் நீ அயோத்தியால தான் இருக்கணும். சின்ன குழந்தை இந்த சேர்ல உட்காருன்னா உட்கார மாட்டேங்கிறது. ஆனா பரதன் ஒரு வஸ்துவை, இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த புஸ்தகத்தை இங்கேருந்து தூக்கி இங்க வைக்கிறேன். அந்த புஸ்தகம் என்னை ஏன் அங்கு வைத்தாய்? முன்பு இருந்த இடம்தான் எனக்கு சரியாக இருந்தது, ஏன் என்னை கேட்காமல் வைத்தாய்? கேட்க. ஏன்னா இதற்கு அச்சேதனம் என்று பெயர். இதுல ஞானம் இருக்கலாம், இதுல சொல்லியிருக்க விஷயம் ஞானமா இருக்கலாம், ஆனா வஸ்துக்கு ஞானம் கிடையாது. அதனால அதுக்கு வாய் திறந்து சொல்லாது. ஒரு வஸ்து வாய் திறந்து பேசாது சொல்லாது, அது போல் இருந்தானாம் பரதன். எந்த ஒரு வஸ்து வாய் திறந்து பேசாமல் உயிர் அற்றது போல் இருக்குமோ அதுக்கு பரதந்திரன்னு பேர். பரதந்திர என்கின்ற
குணமாக மருவினால் பாரதந்திரியம் என்று பெயர். நாளைக்கு நான் கேட்பேன் இந்த கேள்வியெல்லாம், ஞாபகம் வச்சுங்கோ. அதனால பாரதந்திரியம் என்று பெயர். அந்த வஸ்துக்கள் எப்படி எதிர்வார்த்தை சொல்லாமல் இருக்குமோ அதுபோல் பரதனும் இருந்தானே ராமானுஜரே. அந்த பொண்ணு அந்த ராமானுஜர்னு தெரியாதுன்னு வச்சுக்கோ, ஏதோ பெரியவரே. திருக்கோளூர்ல வசிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி? நான் பரதாழ்வான் மாதிரி வைத்த இடத்தில் இருந்தேனோ. அதனால சொல்றா, வைத்த இடத்திருந்தேனோ பரதரை போலே. அப்புறம் ராமர் இந்த பாதுகாப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சோம்னா அவர் இங்க வர காட்டுல இருக்கும்போது முதல்ல அத்ரி மகரிஷியின் ஆசிரமத்துக்கு போறார். அத்ரி குலத்துல வந்தவர்களுக்கு ஆத்ரேயர்கள் என்று பெயர். ஆத்ரேய கோத்திரம் யாராவது இங்க இருக்கீங்களா? ஆஹா, வெரி குட். ஆத்ரேய கோத்திரம். அந்த அத்ரிக்கும் அனசூயா என்கின்ற தேவிக்கும் பிறந்த குழந்தைகள் தான் சோமன், துர்வாசர், தத்தர். 3 குழந்தைகள் பிறக்கிறார். அதுல தத்தன்னு சொல்லக்கூடிய குழந்தை சிறு வயதிலிருந்தே பரம ஞானியாக விளங்கினான். அவன் திருதண்டத்தை பிடித்து ஒரு சந்நியாசியாக மாறிவிட்டான். அத்ரி மகரிஷி பிள்ளை ஆத்ரேயர், தத்தன் என்கின்ற பெயர். அதனால்தான் சேர்ந்து தத்த ஆத்ரேயன், தத்தாத்ரேயன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அவர் சன்னியாசியா மாறிவிட்டார், குழந்தைகள் இல்லை. அதனால தத்தாத்ரேய கோத்திரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஞாபகம் வச்சுங்கோ. பல பேர் நான் தத்தாத்ரேய கோத்திரம், தத்தாத்ரேயருக்கே அடுத்த குழந்தை கிடையாது, எங்கேருந்து கோத்திரம்? அதனால இந்த குழந்தைகளை ஈன்றெடுத்த தாயார் அனசூயா. அசூயான பொறாமை, ஞாபகம் வச்சுங்கோ. அசூயான பொறாமை. அனசூயான பொறாமை இல்லாதவள் என்று பொருள் வரும். அப்படி இல்லைன்னு பெரியவா. அனசூயான பொறாமை இல்லாதவளுங்கிற அர்த்தம் வச்சுட்டா நிறைய பேர் இங்க இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு தெரியும். உங்க பாட்டி தாத்தாவே அந்த காலத்தை பொறாமை, எல்லாரும் அப்படியே பொறாமை பிடிச்சுட்டா தெரிஞ்சவ. நிறைய பேருக்கு பொறாமை இல்லாம இருந்திருப்பா. ஆனா அத்தனை பேரும் அனசூயா கிடையாது. பொறாமை இல்லாதவள் அனசூயா கிடையாது. எவளை பார்த்து பொறாம பட முடியாதோ அவ அனசூயா. நீங்க எப்போ பொறாமப்படுவே? இப்போ பல பேர் சொல்லுவா, நானும் அவரும் ஒன்னாதான் சார் படித்தோம், அவன் எங்கேயோ போயிட்டான். உள்ளுக்குள்ள அந்த அவன் இங்கேயோ அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் பொறாம தெரியலையோ? 2 பேரும் ஒன்னாதான் படித்தோம், அவன் எங்கேயோ போயிட்டான். ஒரு துக்கம், ஐயோ ஒன்னாதானே படித்தோம். இன்னொரு அர்த்தம் என்ன? நானும் கொஞ்சம் உழைச்சா அவரை மாதிரி வந்துள்ளான். அப்படின்னா பொறாமைங்கிறது எவரை பார்த்து படுவோம்னா, கொஞ்சம் உழைச்சா அவரை மாதிரி ஆயிடலாம்ங்கிறவரை பார்த்து தான் பொறாமப்படுவோம். இப்போ ஒருத்தர் சொல்றார், எனக்கு திருவள்ளுவரை பார்த்தா ஒரே பொறாமை சார். எதை பார்த்து நாம் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதோ அதை பார்த்து நம்ம பொறாமையே படமாட்டோம். 1330 குறள்ல எத்தனையோ விஷயங்களை கண்டவராச்சு அவர். அந்த 1330 பிழையற சொல்லுவதற்கே நமக்கு காரணம் இல்லையே. நமக்கு இப்போ யாருக்கு இங்க 1330 மனப்பாடம்? நம்மளாம் தமிழை காப்பாற்றுறோம். 100 குறள் இப்போ யாரால சொல்ல முடியும்? 100 எண்ணி 100 பார்க்காமல் தடங்களே இல்லாம சொல்லணும். பாருங்க, 10% கூட நமக்கு தெரியல. நான் உங்களை கேட்கும் போது நானும் தான் சொன்னேன். இப்ப 100 குறள் திடீர்னு சொல்லேன்னா 50 சொல்லிடுவேன். 50 60 தாண்டாது. அது யோசிச்சு தான் சொல்லணும். எல்லாம் பஸ்ஸா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பஸ்ல அந்த பக்கம் ஒன்று எழுதியிருக்காரு, இல்லை இனிய உளவாக இன்னாத குரல், அந்த தாடி சுவாமியார் பக்கத்துல அந்த பக்கம் ஒன்று, இப்படிதான் போடுது. 10% நம்ம பாஸ் மார்க் கூட வாங்கல. 1330 133 தானே 10%. அதுவே நம்ம தாண்டலையே. அதுவும் பிழையற சொல்ல வேண்டும். பல பேருக்கு முதல் குரல்ல பாதி ஞாபகம் வந்துடும். இனிய, அது என்னவோ சார், இனிய உளவாக ஏதோ கூறல் வரும், கீழே அடுத்த வரி ஏதோ ஒன்று வரும், அது ஒரு பழம் பத்தி ஒன்று வரும், காய் பத்தி ஒன்று வரும், இப்படித்தான் தெரியும். அப்போ யாரை பார்த்து நம்ம பொறாமையே பட முடியாதோ அவள் அனசூயா. அந்த இடத்த சொல்றா அந்த பொண்ணு, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே. ஏன் சொல்றாருன்னா, அந்த அனசூயா தேவிக்கு ஒரு பெருமை உண்டு. சொல்ற ராமாயணத்துல, தசராத்திரம் கிருத்வா ராத்ரிஹி சா இயம் மாதா இவதே அனக தாமிமாம் சர்வபூதானாம் நமக்காரியம் யசஸ்வினீம் அபிகச்சந்து வை தேஹி விருத்தாம் அக்ரோதனாம் சதா. 10 இரவுகளை ஒன்றாக்கினாள். அது நளாயினி சரித்திரத்தை சொல்லும் போது அது சாபம்.
அப்போ அடுத்த நாள் சூரியன் உதித்து விட்டால் அவன் இறந்து விடுவான்னு சொன்ன உடனே அந்த 10 இரவுகளை ஒன்றாக திரட்டி அந்த நளாயினியின் உடைய பாதிவிரத்தியத்தையும் அவள் சௌமங்கல்யத்துவத்தையும் காப்பாற்றி கொடுத்த பெருமை அனசூயா தேவிக்கு வால்மீகி எடுக்கிறார். ரொம்ப பெருமை மிக்கவள், நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அனசூயா தேவிக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வயசாயிடுச்சு. அவ சின்ன வயசுல போட்டுட்ட நகையெல்லாம் வச்சுட்டு இருக்கா. எப்போ ராமன், சீதன், இலக்குவன் 3 பேரை பார்த்தாலோ சீதையை கூப்பிடுறான் உள்ள, வாடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பெட்ரூம்க்கு கூட்டுன்னு போய் அவ சின்ன வயசுல போட்டுட்ட நகையெல்லாம் கொடுக்குறான். நீ என் பொண்ணு மாதிரிம்மா, எனக்கு பொண்ணு கிடையாது, பிள்ளையா பெற்றுட்டேன், எனக்கு நீ பொண்ணு மாதிரி, இந்த நகையெல்லாம் வச்சுக்கோ. ஆமா, உன் கல்யாணம் ரொம்ப நன்னா நடந்ததுன்னு சொல்றாளே சீதை, என்னால வர முடியாம போயிடுத்துமா, வயசாயிடுத்து, வெஹிக்கல்லாம் வச்சுன்னு வந்தா முதுகலை L3 L4 ப்ராப்ளம் இருக்கு, அதனால என்னால வர முடியல, உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுன்னு இந்த அனசூயா தேவி கேட்ட பிறகு அயோத்தியா காண்டத்தின் முடிவில் சீதாதேவி விரிச்சு சொல்றான். சீதா கல்யாணம் பாலகாண்டத்துல வந்தாலும் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், விவரணை அயோத்தியா காண்டத்துல இருக்கு. எங்க அப்பா இந்த நகையை போட்டார், இன்னும் 2 போடுறதா சொல்லியிருக்கார், அது ஏதோ கொஞ்சம் பணம் ப்ராப்ளமா, அது கொஞ்சம் ரெக்கவரிலாம் ஆனவுடனே புதுசா வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டார், மேட் ஃபினிஷ்ல தான் போடுவேன், ஆன்டிக்லாம் ரொம்ப மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லியிருக்கார், இதெல்லாம் சொல்றா. அப்போ அனசூயா தேவி தன்னை தாயாக பாவித்து இந்த ஆபரணங்களை சீதை கிட்ட கொடுக்குறா. கொடுத்த போது ஒரு சென்ட் கொடுக்குறா. வச்சுக்கோ, நம்ம ஏதோ சென்ட்னா ஏதோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்ட, நம்மளாம நம்மளாம் கன்ஃபெக்ஷனரிஸ், அதே மாதிரி இந்த சாப்பிட்றது, இந்த குறிக்கிறது, இந்த சென்ட் போட்டுக்கிறது எல்லாத்தையும் நம்மளாம் ரொம்ப வசதியான தேசம். அந்த காலத்தை ஒண்ணுமே இல்லை, புனுகுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன், சீர்காழி பக்கம் போனேன்னா புனுகு, கஸ்தூரிமானுடைய உடம்பிலிருந்து வாசனை வரும் ஒரு கவிஞரும் எடுக்கிறார். அதனால நம்மளாம் ரொம்ப ஸ்மெல்லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவா. தாயாரை பத்தி சொல்லும் போது கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினி, தாயார் ஆண்டாள் எடுக்கிற 18வது பாசுரத்துல கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய், வாசனை நன்னா, அதனால உயர்ந்த வாசனையோடு கூடிய ஒரு சின்ன சென்ட சீதை கிட்ட கொடுக்கறதா ராமாயணம் சொல்றது. இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணானிச்ச, நல்ல நெக்லஸ் எல்லாம் கொடுத்து சீதை கிட்ட கொடுங்கிறா. கோல்டு ஜுவல்லரி அனசூயா தேவி சீதை கிட்ட கொடுத்தா. அது வரைக்கும் சீதை கிட்ட ஆபரணம் இருந்ததா? இல்ல. ஏன்னா காட்டுக்கு கிளம்பும் போது ஆபரணத்தெல்லாம் விட்டதானே நம்ம நினைக்கிறோம். இல்ல, ராமாயணத்துல ஆபரணத்தை அவ களையும் போது தசரதர் சொல்றார், அம்மா நீ என் மாட்டு பொண்ணு, கட்டளை என் பிள்ளைக்குத்தான், என் மாட்டு பொண்ணுக்கு இல்ல, நீ எல்லா ஆபரணமும் போட்டுன்னு போ, லக்ஷ்மணா உன் மதனிக்கு 14 வருஷத்துக்கு என்ன ஆபரணமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போ, அசங்கியான் ஆபரணானிச்சான்னு ஒரு ஸ்லோகம். 14 வருஷம் அவ சொல்லிட்டா. இந்த கலம்காரிக்கு டெராகோட்டா ஜுவல்லரி, இந்த பைத்தனிக்கு இந்த எத்தினிக் ஜுவல்லரி, எல்லாம் மேட்சிங்கா. பாவம் லக்ஷ்மணர் இருக்கிற கைங்கரியம் போறாதுன்னு இந்த ஆபரணத்தெல்லாம் வேற தூக்கின்னு போனார். சீதையின் திருமேனியில அத்துணை ஆபரணமும் இருந்தது, அதற்கும் மேலே அனசூயா தேவி கொடுத்தா. ஞாபகம் வச்சுக்கோ, அனசூயா தேவி கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறும் உடம்புல இல்லை, நிறைய ஆபரணம் இதோட சேர்த்து கொடுத்தா. எங்களுக்குலாம் மரியாதை பண்ற சமயத்தில் என்ன பண்ணுவா, கடைசி நாள் 4-5 கோவிலேருந்து வரும்போது ஒரு மாலை மேல மாலை இங்கே தலை மட்டும் நீட்டின்னு இருக்கோம் வெளியில. இந்த கேரளத்தில் கல்யாணத்துக்கு போனேன்னு வச்சுக்கோ, கல்யாண பெண்ணிங்கே நீங்கள் தேடிண்டே இருந்தால் அந்த ஆபரணத்தை இப்படி விலக்கினா அந்த பெண்ணினுடைய திருமுகம் தெரியும். ஏன்னா கேசாதி பாதம் கால் வரைக்கும் அந்த ஆபரணம் இருக்கும், அவ்வளவு ஆபரணம். அந்த மாதிரி இந்த இடத்துல அனசூயா தேவி மாதிரி இருந்தேனோ, அதனால சொல்றார், தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போல. இன்னொரு குழந்தைய தன் குழந்தையா பார்த்தாளே, அந்த எண்ணம் எனக்கு இருக்கா? எல்லா தாய்மார்களுக்கும் வந்துருமா? ஒரு குழந்தை பக்கத்தாத்து குழந்தை கஷ்டப்படுறதுன்னு வச்சுங்கோ, நம்ம ஆத்து குழந்தை நீ உள்ள வா, அவன் எதுக்கு, நீ எதுக்கு அவ இருக்க போய் நின்று இருக்க, வா உள்ள. அந்த அளவுக்கு நம்மளுடைய உயர்ந்த நல்ல எண்ணம், மோட்சத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே. இந்த கொரோனா வந்த போது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? யார் இன்னொருத்தராத்துக்கு போய் நம்ம சாமான் வாங்கி தர முடியாது, நம்மளா போய் காய்கறி வாங்குவதும் இன்னொருக்கு சொல்ல மாட்டோம். அந்த எண்ணங்கள்லாம் அப்பதான் நம்ம ஒருத்தருக்கு நான் என்ன சொல்ல, வாஸ்தவம் தான், மனுஷ குணம்ங்கிறது அப்பதானே தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அனசூயாக்கு இருந்த பெருந்தன்மை எனக்கு இருக்கா? தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே, வழி அடிமை செய்தேனோ இலக்குவனை போலே. வழி அடிமை,
ராமரோ காட்டுக்கு போறார். பெரிய தண்டகாரண்யம்ங்கிறது திக் ஃபாரஸ்ட், பார்க்கிற இடத்துல எல்லாம் அசுரர்கள் ராட்சசர்கள். இப்போ ராமருக்கு தள்ள எழுத்து அப்பா சொல்லியிருக்காருன்னு காட்டுக்கு போனார். சீதைக்கும் போகணுங்கிற அவசியக்கத்தை இல்லை. சீதை சரி நான் போறேன் அப்படின்னு விட்டா. சீதை போனா. இவா 2 பேரும் போகும்போது லக்ஷ்மணன் போயிருக்கவே வேண்டாம். லக்ஷ்மணனுக்கு கட்டளை இல்லை. அவர் பாட்டுக்கு உர்மிளாவோட ஹாப்பியா இருந்திருக்கலாம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழின்னு சொல்லிட்டு ஐயாவு மஹால்ல 2 பேரும் உபன்யாசம் கேட்டிருக்கலாம். உர்மிளா சமேத லக்ஷ்மணன் இல்லையா, ஜாலியா போயிருக்கலாம். இவர் காட்டுக்கு போறவரை பார்த்துக்க போறேன்னு உர்மிளா விட்டு போயிட்டு, பல பேருக்கு உர்மிளா மேல கவலை. ஐயோ பாவம் அந்த உர்மிளா சந்தோஷமா இருந்தா. இவர் ஆத்துல இல்ல 14 இயர்ஸ் நன்னா இருந்தேன் சார், என்னுடைய அந்த கோல்டன் பீரியட் ஆஃப் த லைஃபே இந்த மாதிரி ஒரு ஆளோட. நாங்கள்லாம் யாத்திரா கூட்டுன்னு போகும்போது ஒரு மாமி சண்டைக்கு வந்துட்டான். நீங்க என்ன சீட்டிங் அலாட்மெண்ட் சரியாவே பண்ணல அப்படின்னா, என்ன உங்க மாமா பக்கத்துல உட்காத்தி வச்சிருக்கேன், அதுதான் ப்ராப்ளம். வீட்டுலயும் இவரோட, பஸ்லயும் இவரோடைய, யார் பக்கத்துலயாவது உட்காந்துவீங்க, இவர் பக்கத்துல வேண்டாம். மாமி தீர்மானமா இருந்தா. ஷி வாஸ் வெரி ரிஜிட். வழியடிமை செய்தேனோ இலக்குவனை போலே. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன அனுஷ்டானம் ஆச்சாரம் ஆஹா ஓஹோ எல்லாம் பேசினாலும் வீட்டை ஒருத்தர் பெருக்கி தொடச்சு கொடுத்தா நல்லா இருக்கு. நம்ம அப்ப சொல்லுவோம், அங்க பாரு அங்க தொட, கீழே விட்டு தொட, மேல எழுப்பி தொட, அங்க தூசி இருக்கு அடி. பாத்திரம் நன்னா ஏன் இங்க இந்த இடத்துல கொஞ்சம் சரியா தேக்கலையோ, நம்மளை தேக்க விட்டா ரொம்ப மோசமா தேப்போம். தொடச்சு வையதே, துணியை நன்னா தோச்சு மடிச்சு கிளீனா கொடு. அடுத்த நாள் காய்கறி இதெல்லாம் திருத்து சொல்லிடுறோமா? ஒருத்தர் தளிகையும் பண்ணி கொடுத்துருவார். சாப்பிட்றது மட்டும் நம்ம. வீடை பெருக்கியாச்சு, ஒருத்தர் தொடச்சாச்சு, ஒருத்தர் துணியெல்லாம் துவைச்சாச்சு, எல்லாம் முடிச்சோடனே சாப்பாடு மட்டும் போட்டால் என்ன வாழ்க்கை? அந்த வாழ்க்கையை கொடுத்தார் லக்ஷ்மணர் பெருமாளுக்கும் தாயாருக்கும். 14 வருஷத்துல 14th இயர் தான் கஷ்டம். கிட்னாப் எல்லாம் ஆகி அது ரொம்ப பெரிய ஸ்கேமா போயிடுது. 13 வருஷம் ரெசார்ட் இல்லையா? இப்பெல்லாம் எல்லாரும் அந்த ஒரு இப்போ டிசம்பர் மாதம் வந்துடுத்துன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் விடுமுறையெல்லாம் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, 3 நாள் 4 இரவு இப்படிலாம் ஒரு பேக்கேஜ் வருது. அங்கங்கே போய் ஜாலியாக இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் 13 வருஷம் உழைச்சார் லக்ஷ்மணர். அவருக்கு ஏன் உழைக்கிறாருன்னா, அவருக்கு உழைச்சு தான் பழக்கமா. இந்த நிறுவனத்துல எல்லாம் ஒரு 40 வருஷம் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சவாழ நீங்க திடீர்னு ரிட்டையர் ஆகி வீட்டுல விடுங்கோ, தவிப்பா. 3 நாள் உபன்யாசம் கேட்டு 4வது நாள் உங்களை வீட்டுல வைங்கோ. கேட்டு 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 பழக்கமாயிடுச்சு சார். அது நிச்சயமா நான் வாஸ்தவமா சொல்றேன். இந்த உபன்யாசம் இல்லை, எந்த ஒரு மகானுடைய உபன்யாசம் கேட்டாலும் கேட்டுண்டே இருந்தா அந்த ருச்சியே தனி. சேஷத்துவத்தில் ருச்சி உண்டு. ஏன் லக்ஷ்மணனுக்கு உழைச்சு 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 கைங்கரியம் பண்ணி பழக்கம்னார்? அவர் வைகுண்டத்திலேருந்து அதான் பண்ணின்னு வர்றார். பெருமாள் வந்தார்னு வச்சுக்கோ, உடனே பெருமாள் லாட் ஆஃப் பேக் பெயின், ஐ வெண்ட் as ராம், ஐ வாக்ட் a lot, hip is paining. படுக்கையா மாறிடுவார். ரொம்ப நாள் படுத்துட்டு இருந்தாலும் முதுகு வலிக்கும். உட்காரணும்னு சொன்னா சீட் ஆயிடுவார். இப்பெல்லாம் ஒரு டேபிள் விற்கிறதே, அதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இந்த டேபிளில் அமரலாம், வேலை செய்யலாம். அது கொஞ்சம் ஹைட்டு, அது வாமனன் ஆக்கிட்டேன்னா அதில் கீழே உட்காந்துன்னு வேலை பார்க்கலாம். அது திருவிக்கிரமாக ஆக்கிட்டேன்னா சீட்டில் உட்காந்துன்னு வேலை பார்க்கலாம். கரிகாயை திருத்தலாம், படுக்கலாம், உறங்கலாம், எல்லாம் சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி சர்வவித கைங்கரியமும் பெருமாள் பிராட்டிக்காக செய்தவன் இலக்குவன். தியாகராஜர் எடுக்கிறார், ಚಿತ್ರರತ್ನಮಯ ಶೇಷ ತಲ್ಪಮಂಟು ಸೀತಾಪತಿ ನೀಯೂಚಿ ಚೂಚಿ ಮಿತ್ರಿ ಭಾಗ್ಯಮೇ ಭಾಗ್ಯಮು ಸೌಮಿತ್ರಿ భాగ్యமே. சௌமித்ரி అంటే சுமித்ரா நந்தனுடு, சுமித்ராவின் பிள்ளை சௌமித்ரி பாக்யமே பாக்யமோ. அதனால அந்த பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து சொல்றா, ராமருக்கு சர்வவித கைங்கரியம் செய்த ஆதிசேஷனுடைய அபராவதாரமான ராமானுஜனான லக்ஷ்மணனை போல கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? அந்த தகுதி இருந்திருந்தால் நான் திருக்கோளூர்ல இருந்திருக்கலாம், இல்லாமல் போனதால் நான் செல்கின்றேன். வழியடிமை செய்தேனோ இலக்குவனை போலே.
ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. அகஸ்திய மாமுனிவர் குள்ள முனி, அதாவது height is no body condition is responsible for your achievements. உயரமா இருக்காருன்னா 90% வாங்குவார், குள்ளமா இருக்கார் ஃபெயில் ஆயிடுவார். கிடையாது. பாடியில வரக்கூடிய எந்த ஒரு உயர்வோ தாழ்வோ நம்ம சாதனைக்கு இடையூறாக இருக்காது. சின்ன, அதனால்தான் யசோதை சொல்றா சந்திரனை பார்த்து, என் குழந்தை சின்ன கிருஷ்ணனை பார்த்துட்டு போன்னு சொல்றேன் சந்திரா, நீ பெரிய கர்வத்தோடு செல்கின்றாய், இவன் சிறுவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் சந்திரா. சின்னது என்ன பாடுபடுத்துங்கிறத மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் கேளு. சிறுமையின் வார்த்தையை மாவலியிடம் சென்று கேள் அப்படின்னார் பெரியாழ்வார். அப்படின்னா யாராக இருந்தாலும் உடல் ரீதியில குள்ளமோ உயரமோ குண்டோ மெல்லிஷோ எப்படி இருந்தாலும் சாதனைக்கு அது இடையூறு இல்லை. அகஸ்தியர் அதுக்கு எடுத்துக்காட்டு. அந்த அகத்தியர் வளர்த்ததான் நம் தமிழ் மொழி. அகத்தியம் தானே புத்தகத்துக்கே பேர். அவர் வடதேசத்தில் இருந்தார். கல்யாணம் நடக்கும்போது சிவன் பார்வதி சொல்லிட்டா, ஏதோ சுவாமி வடதேசம் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கு, ஒத்தரை மட்டும் அமிச்சா போறோம், சதர்ன் இந்தியா உயரமாயிடும். அகஸ்தியர் அமிச்சா. அவர் மகாராஷ்டிரத்தை தாண்டி தெலுங்கானா ஆந்திர தேசத்தை தாண்டி பொருணை இருக்கக்கூடிய அகத்தியர் கூடம் என்கின்ற மகேந்திரகிரிக்கு வந்து தமிழை வளர்த்தார். அவ்வப்போது அவர் கொஞ்சம் மார்க்கெட்டிங் மாதிரி கீழே வருவர், கொஞ்சம் மேலே போய் தமிழின் பெருமையை சொல்லிட்டு மகாராஷ்டிரா எல்லையை தொட்டுட்டு திரும்பி கீழே வருவர். இப்படி போயிண்டு போயிண்டு இருந்தார். அப்படி அவர் தமிழகத்தில் வந்து தமிழை வளர்த்து கொஞ்சம் வருடங்கள் மகாராஷ்டிரத்துல போய் தங்கும் அவசரத்துல தான் ராமர் அந்த பக்கமா வர்றார். ராமர் வரும்போது அவருக்கு தெரிய வருது அகஸ்தியர் இங்க இருக்காருன்னு. சுதீக்ஷ்ணர் சரபங்காதி ஆசிரமங்களுக்கு போனோம்னா அகஸ்தியர் எந்த இடத்துல இருக்காருன்னு செய்தியை கேட்டு அகஸ்தியர் ஆசிரமத்துக்குள்ள போகும்போது இந்திரன் வெளியில போறோம். அப்ப அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு சென்ற பிறகு அகஸ்தியர் ரொம்ப நன்னா ஆசீர்வாதம் பண்ற, ராமா நீ வெற்றி பெறுவாயாக, நன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண உடனே ஆத்துக்கு வந்த வாழ்க்கை ஏதாவது கொடுக்க வேண்டாமா? நம்ம என்ன கொடுப்போம்? பொரியூர் உண்டு, அல்வா. அதாவது அல்வா கொடுக்கறதுன்னா நீங்க சாதாரணமா அர்த்தம் வச்சோம், அல்வா கொடுத்து நல்லா இனிப்பு கொடுக்கணும். ஆனா அகஸ்தியர் என்ன கொடுத்தார்? ஆயுதங்கள் கொடுத்தார். தத்தனுஸ்தௌ சதூர்ணீச்ச ஷரம் கட்கசமானத ஜயாய பிரதிகிருணீஸ்வ வஜ்ரம் வஜ்ரதரோ யதா. ஆயுதங்கள் எல்லாம் ராமனுக்கு ஈந்தாராம் அகஸ்தியர். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சாதாரண மனிதனுடைய இயல்பு நம்ம கையில இருக்கக்கூடிய வசதியான பொருளை நம்ம கிட்ட வச்சுருவோம். சும்மா அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப திருப்பதிக்கு போயிட்டு வரோம், பெரிய கல்யாண லட்டு கொடுக்குறா. இந்த மாதிரி இன்னொன்னு கொடுத்தாதான் ஒண்ணுத்தை நம்ம வச்சுட்டு இன்னொன்னு உடைச்சு பல பேர் கொடுப்போம். நீங்கள்லாம் நல்லவா? நான் சொல்றேன், என்னுடைய எண்ணத்தை நான் சொல்றேன். நீங்கள்லாம் எதுவா இருந்தாலும் இப்ப இந்த புஸ்தகம் ஒண்ணு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜாகிரதையா வச்சு போய் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா கையில கொடுத்தாதான் இன்னொருத்தருக்கு கொடுப்போம். அகஸ்தியர் அவர்கிட்ட ஒரு காப்பி பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு அதே மாதிரி போட்டோ காப்பி எடுத்து ராமர் கிட்ட கொடுக்கல, தன் கையில இருந்த அஸ்திரத்தை அப்படியே பெருந்தன்மையா தூக்கி கொடுத்தார். அகஸ்தியர் அளவுக்கு பெருந்தன்மை எனக்கு இருக்கா? சொல்றா இந்த பெண் பிள்ளை, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகத்தியரை போலே, அரக்கனுடன் பொருந்தேனோ பெரிய உடையாரை போலே. காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அப்போ ஜட்டாயு சொல்றார், நான் தாண்டாப்பா தசரதருடைய ஃப்ரெண்டு. ராமா நீ தசரதருடைய பிள்ளையாக இருப்பதனால் என் பிள்ளை மாதிரிடா நீ. சீதை எனக்கு மனாட்டு பெண். இப்போ ஜட்டாயுங்கிற கழுகு சொல்லியிருக்கு. நீங்க உடனே கழுகு வாய் திறந்து பேசுமா? இது என்ன அவதார் திரைப்படமா? லயன் கிங் திரைப்படமா? ஒரு வல்ச்சர் வாயை திறந்து பேசுமான்னா, பெட் அனிமல்ஸ் வாயை திறந்து பேச வேண்டும் என்பதுனே இல்லை. அது நம்ம கிட்ட வந்து கட்டி பிடிச்சோன்னு சொன்னாலே அதனுடைய எண்ணம் நமக்கு தெரியும். மனிதர்களை காட்டிலும் நல்ல நன்றி இருப்பது மிருகங்களுக்கு தான். பசுக்கெல்லாம் என்ன ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா? கண்லேருந்து ஜலம் விடும் பசுலாம். நீங்க பார்த்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு மிருகங்களுக்கு இருக்கு, மனிதர்களுக்கு இல்லை. போயிட்டு வரேன்னு சொன்னா நன்னா போயிட்டு வாங்க.
ரொம்ப very happy that you have spent 2-3 days with us. We are very fortunate. Please don't come the next time. இந்த ஜட்டாயு பெருமாளை பார்த்து நீ என் பிள்ளை மாதிரி தான், மாட்டு பொண்ணு மாதிரி தான் பேச்சுக்காக சொல்லலை. ஞாபகம் வச்சுங்க, நம்ம பேச்சுக்காக நிறைய சொல்லுவோம். என் பிள்ளை வயசுலயே இருக்கு, அப்படியே என் பிள்ளையை பார்க்குற மாதிரியே இருக்கு, சொத்தை எழுதி கொடுத்துருமா, பிள்ளை மாதிரி தானே இருக்கேன். சுவாமி நான் பிள்ளை மாதிரி சொன்னேன். யூ டிடன்ட் நோட் தட் வேர்ட் லைக், லைக் மை சன். ஆனா அந்த ஜட்டாயு எப்போ சீதையை அந்த ராவணன் கடத்தின் போறத பார்த்தானோ, ராவணன் பெரிய வீரன், சந்திரஹாசங்கிற வாழெல்லாம் வச்சிருக்க ஒரு சாதாரண கழுகு. அது என்ன பண்ணிருக்கணும், ஐயோ ராவணனோட போரிடுவதற்கு எனக்கு தெம்பில்லைன்னு ஒதுங்கி இருக்கணும். ஆனா அந்த ஜட்டாயு எதிர்த்து நின்றான். ராவணனா இருந்தால் என்ன, அவனை படைத்த விஸ்வவசாக இருந்தால் என்ன, அவனை ஈன்றெடுத்த புலஸ்தியராக இருந்தால் என்ன, என் தாயை ஈர்த்து சென்றால் நான் தடுப்பேன்னு போய் தடுத்தான், உயிரை இழந்தான். அந்த பெண் பிள்ளை சொல்றா பாஷ்யக்காரரை பார்த்து, ஜட்டாயு மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தேனா. ரிஸ்க் இல்லையா, நம்ம எல்லாமே பொதுவாக ரொம்ப கன்சர்வேட்டிவ் பீப்புள். நம்ம எல்லாம் இந்த ஷேர் ட்ரேடிங், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்போதான் மீனை சொல்லிட்டு அது பாருங்க 5% கொடுத்தாலும் பேங்க்ல போடுவோம். ஷேர்ஸ் எல்லாம் வேண்டாம், ரிஸ்கே எடுக்க மாட்டோம் லைஃப்ல. ஆனா தன் உயிரையே பணயமாக வைத்தான் ஜட்டாயு. அந்த அளவுக்கு அண்ணா எனக்கு சாமர்த்தியம். அதனால சொல்றாளாம் அந்த பெண் பிள்ளை, அரக்கனுடன் பொருந்தேனோ பெரிய உடையாரை போலே. சம்பிரதாயத்துல ராமருக்கு என்ன பேரு? 37 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், பெருமாள். வெரி குட். லக்ஷ்மணனுக்கு என்ன பேர்? இளைய பெருமாள். ஞாபகம் வச்சுக்கோ, ராமர் பெருமாள், லக்ஷ்மணர் இளைய பெருமாள். திருவடி ஆஞ்சநேயர், ஹனுமான். பெரிய திருவடி அப்பா. ஐயோ பயமா இருக்கு உங்ககிட்ட ஏதாவது கேள்வி, நீங்க ஏதாவது திருப்பி கேட்டாலும் நாகேஷ் மாதிரி எனக்கு கேள்விதான் கேட்க தெரியும். ததஸ்துதம் பத்ரரதம் மஹீதலே நிபாதிதம் ராவண வேகமர்திதம் புனశ్చ சங்கிருஹ்ய சசி பிரபானனா ருரோத சீதா ஜனகாத்மஜா ததா. அந்த ஜட்டாயுவின் சிறகை சந்திரஹாசங்கிற வாளால் வெட்டி களைந்து ஜட்டாயு கீழே விழுந்த உடனே புஷ்பக விமானம் அப்படியே கீழே இறங்குறது. சீதை பூமியில போய் உருண்டு பெரண்டு அழறா, ஐயோ எங்க அப்பா ஜனகன் செத்து போனா கூட எனக்கு இவ்வளவு துக்கம் இருக்காது, நீ போயிட்டியே ஜட்டாயு. கட்டி பிடிச்சுக்கிறா. யாருமே இல்லை என்ற அவசரத்தில் நீ வந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தீரே ஜட்டாயுன்னு சொன்ன உடனே ராவணன் அவள் கையை பிடித்துக் கொண்டு என்னடி அழற இழுத்துன்னு போறான். இந்த சீதையின் அரவணைப்பு இருக்கு இல்லையா ஜட்டாயுக்கு, she has embraced ஜட்டாயு. அது பின்னாடி ராமர் நடந்து வரும்போது அவருக்கு தெரியறது சீதை அவளை கட்டி பிடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவ மகாலட்சுமி, உடம்பெல்லாம் ஸ்வர்ணம், ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி. அவ யார பிடித்தாலும் அந்த பொன் பொடி அவளை ஒட்டிக்கும். இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தத்துக்கு சொல்றேன். இந்த சின்ன குழந்தைகள்லாம் ஜிகினா பொடின்னு ஒன்று வச்சுக்கும். அது வச்சுருந்தா உடம்பு அப்படியே பளபளபளபளபளான்னு இருக்கும். சீதை மகாலட்சுமி, அவ கட்டி பிடிச்சுண்டாளா, பொன் பொடி தெரியறது. உடனே பெருமாள் நினைச்சார், எப்போ மகாலட்சுமியின் அனுகிரகம் இவனுக்கு கிடைச்சிருக்கோ இவனுக்கு மோட்சம் நிச்சயம். கச்சலோகான் அனுத்தமான், யாரும் செல்லாத அந்த வைகுண்டத்துக்கு நீ செல்வாய் ஜட்டாயுன்னு ராமர் மோட்ச பிரதானம் பண்ணார். ஏன்? ஏன்னா அரக்கனோடு போரிட்டு பிராட்டியை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற வைணவ லட்சணம் இருந்ததா எனக்கு ஜட்டாயுவை போலேன்னு அந்த பெண் பிள்ளை கேட்கிறா. அதனால இந்த இடத்துல அரக்கனுடன் பொருந்தேனோ பெரிய உடையாரை போலே. பெரிய உடையார்னா ஜட்டாயு. அடுத்தது சொல்றார், அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. கபந்தன் ஒரு அரக்கன் காட்டுல வரும்போது சீதையை தொலைச்சாச்சு, சீதையை நினைச்சுட்டு ஓன்னு வரும்போது இந்த கபந்தன் அவனுக்கு நீள கை நீளம். உடனே ராமலக்ஷ்மணால பிடிக்கிறான். ராமலக்ஷ்மணர் என்னடா இது, ஒரு பக்கம் கிட்னாப் ஆயிருக்கா ஒய்ஃப், நம்மள ஒருத்தம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா, கட்கத்தினால் அந்த 2 கையும் வெட்டி கபந்தனை கிட்டத்தட்ட வீக்காக்கிட்டான்.
அந்த கபந்தனுடைய தலையில பெருமாள் தன் காலை வைக்கும் போது லக்ஷ்மணன் குழி தோன்றான். தோண்டி இவனை தள்ளலாம். அப்போ அந்த கபந்தனை உள்ள தள்ளிய பிறகு கபந்தன் தன்னுடைய பூர்வ உருவு கொண்டு ராமருக்கு ஒரு வார்த்தை சொல்றான். ராமா, எனக்கு சாபவசத்தால் நான் கபந்தனாக இருந்தேன். உன் திருவடி ஸ்பர்ஷத்தால் கரஸ்பர்ஷத்தினால் மோட்சம் கிடைச்சிருக்கு. போற வழியில உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு போறேன். கேளு ராமா, இந்த மனுஷ்யாவதாரனாய் மனித அவதாரத்தில் இருப்பதால நான் உனக்கு ஒரு உதவி செய்கின்றேன். அருகே இருக்கக்கூடிய பம்பா என்கின்ற க்ஷேத்திரம், அதாவது அம்பாள், அவளுக்கு பார்வதிக்கு பம்பா என்று பெயர். ப ஹ அப்பப்போ மாறும். கர்நாடக ஆந்திர தேசங்கள்ல போனேன்னா பாலு ஹாலு, ஹாலுனா பால் கர்நாடகால, பாலுனா பால் ஆந்திரத்துல. ப ஹ மாறிண்டே இருக்கும். பள்ளி ஹல்லி, மாரட பள்ளி, மட்டப்பள்ளி, பள்ளிங்கிற இடம் பள்ளி, பள்ளிங்கிற இடம் எல்லாம் மல்லி, இங்க ஹள்ளி தேவன ஹள்ளி, ப ஹ மாறும். அதனால பம்பாங்கிறது மருவி ஹம்பா அப்படின்னாச்சு. ஹம்பா மருவி ஹம்பி அப்படின்னாச்சு. அதனால ஹம்பி க்ஷேத்திரம் கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு ராஜதானி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுக்ரீவனை அடைவாயாக. சுக்ரீவனோடு நீ இருந்தால் அவன் வழிகாட்டுதலின் பேரில் நீ செல்லலாம் அப்படின்னு சொன்ன பிறகு கபந்தன் என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப கபந்தனுக்கு ஒண்ணு ராமருக்கு வழிகாட்டணுங்கிற தள்ளெழுத்து இல்லை. சரி ராமா, ஏதோ சாபவசத்தால் இப்படி பிறந்துட்டேன், நீ மோட்சம் கொடுத்த, ஓகே டாட்டா பாய். போற வழியில் அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் போடணும் தள்ளெழுத்தா? ஆனால் மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருந்து விட்டால் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் என்று சமுதாயத்துக்கு ஏதேனும் ஒரு நல்லது செய்து விட்டு போக வேண்டும். யார் சுவாமி அவர் என்ன பண்ணியிருக்கார்? சொல்ற மாதிரி ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லாமல் நல்லது செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு போகும் தருவாயில கூட நல்லது பண்ணிட்டு போனாரே. இந்த ஊரை விட்டு நான் செல்கின்றேன் பெரியவரே, இந்த ஊர் மக்களுக்காக நான் என்ன செய்தேன், அதனால் எனக்கு வசிப்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்னாலாம்.